ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாக்கோலம் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சு அரைச்சிட்டேன். நான் ஊற வச்சதை காட்ட மறந்துட்டனால இப்போ நான் அரைச்சதை காட்டுறேன். ஸோ பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அது மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடாதீங்க. இப்போ நான் ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் போட்டு இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்ச பிறகு நம்ம வெயிலில் காய வைக்கணும். ஸோ நான் நைட் டைமில் பண்ணனால நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு நீங்கள் வெயிலில் படுற மாதிரி காலையிலே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் நைட்டில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஆறுன மாதிரி காட்டிடுச்சா. இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணால் கரெக்டாக பீஸ் வரணும். பார்த்திங்கன்னா கட் பண்ணால் பீஸாக அப்படியே ஸ்லைஸாக வரும். ஆனால் நான் ஈரத்தோடையே பண்ணிட்டனால அது எனக்கு வரலை. நான் கட் பண்ணோடனே அந்த கட் பண்ண இடமே எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பகல் டைமில் நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்லைஸாக வந்துடும். நீட்டாக கட் பண்ணிக்கலாம். எனக்கு சரியாக வரலை. ஏன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு வீடியோ இருக்குது. ஸோ போட்ட உடனே இப்படி பண்ணால் எந்த இதுவும் வராது. ஸோ நான் கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுத்தேன். சரியாக எனக்கு வரலை. உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டப்படி எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் போட்டு பிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் பிக்கிறேன். கொஞ்சம் மாவு மாதிரி வந்தது. ஸோ இப்போ வெயிலில் காய வச்சா 2 நாள் காய வச்சு நான் எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம சாமி ரூமுக்கு இல்லை நம்ம வாசக்காலுக்கு நம்ம கோலம் போடணும்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ என் குழந்தையும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். ஸோ ஈஸியான வேலை தான். ஸோ சிம்பிளாக நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம பண்ணிடலாம். நம்ம எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு தண்ணியில் வந்துட்டு நான் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டேன். அந்த பாக்ஸுக்குள்ளே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு வீடியோவே போடுறேன். பாய்.